ஸோ இன்றைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி கதைக்க போகிறோம். இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் உங்களோட வீடை விற்க போட்டிருக்கீங்களா, என்னத்துக்காக உங்களோட வீடு விற்காமை இருக்குன்னு கதைப்பேன். ஸோ உதாரணத்துக்கு இப்போ என்னை ஒரு ஆக்கள் வீடு விற்க கூப்பிடுங்க, தம்பி இப்படி வீடு விற்கணும், இல்லாட்டி we have to sell our house, ஒருக்கா வீடை வந்து பாருங்கோண்டு வீடை வந்து பார்த்துட்டு எந்த ஃபர்ஸ்ட் வேலை வந்து அவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூவை கொடுக்கறது, மார்க்கெட் கண்டிஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது, உங்களோட இடத்துல நீங்கள் விற்க போகிற இடத்துல இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது, மற்றது உங்களோட வீட்டுண்ட மார்க்கெட் வேல்யூ என்ன, ஏன் உங்களோட வீட்டுண்ட வேல்யூ வந்து இதண்டு கொடுக்க வேண்டியது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டை பொறுப்பு. ஓகே, வெதர் நீங்கள் உங்களுக்கு அது பிடிக்குதோ இல்லையோன்றது வந்து அது எந்த பிரச்சனையும் இல்லை. வெதர் நீங்கள் வந்து நான் சொன்ன ப்ரைஸுக்கு தான் வீடை போட போகிறீங்களா அல்லாட்டி இல்லையான்றதும் வந்து எந்த பிரச்சனை இல்லை, ரைட்? நீங்கள் கூட போடலாம், குறைய போடலாம், அது உங்களோட இஷ்டம். ஆனால் ஆக்யூரேட் வேல்யூவை தர வேண்டியது வந்து எங்களோட வேலை, ரைட்? கடைசியில் அந்த டெசிஷன் எடுக்க வேண்டியது வந்து உங்களோட வேலை, ரைட்? இப்போ வந்து மார்க்கெட் டிக்ளைன் பண்ணி கொண்டிருக்கு. மந்த் ஓவர் மந்த் பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் கீழே போயிருக்கு, இயர் ஓவர் இயர் பெஞ்ச்மார்க் ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துன்ற கேட்க நீங்கள் வந்து கொஞ்சம் கூட போட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அண்டு பார்ப்போம்னு நீங்கள் நினச்சா ஆஃப்கோர்ஸ் ஒன்றுமே அங்கே நடக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன நடக்குமெண்டா, மார்க்கெட்டில் கூட நாள் இருப்பீங்க. உங்களோட வீடு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே கூட நாள் இருக்குதுண்டா என்னத்தை அட்ராக்ட் பண்ணுமென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண போகிறது வந்து சீரியஸ் பையர்ஸ் இல்லை, ஓகே? அதாவது வந்து ஆஃபர் போட்டு பார்ப்போம், லோ பால் பண்ணி பார்ப்போம், இந்த வீடு 50 நாளைக்கு மேலே மார்க்கெட்டில் இருக்குது, போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ற மாதிரி பையர்ஸை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக வந்த ட்ரெப் ரிப்போர்ட்டில் 27 நாள் ஆவரேஜாக வீடுகள் மார்க்கெட்டில் இருந்திருக்கு, ஓகே? ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 to 4 வீக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஆஃபரும் கிடைக்காட்டி இந்த மார்க்கெட்டில், தென் த ப்ரைமரி இஷ்யூ, த ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து நீங்கள் போட்ட ப்ரைஸ் தான். நீங்கள் ப்ரைஸை டெஃபினெட்லி ரீவிசிட் பண்ணணும், ஓகே? ஏன்னா இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து அவியல் ஃபுல் டைமாக இருக்கணுமெண்டா எவ்வளோ வீடுகள் போய் காட்டினோம், எவ்வளோ வீடுகள் வந்து ப்ரிவ்யூ பண்ணினோம், எவ்வளோ வீடுகள் வித்திருக்கணும். ஸோ அவியல் தான் எக்ஸ்பர்ட். உங்களுக்கு அவியல்கிட்டேருந்து அந்த வேல்யூவை தெரிஞ்சுக்கிறது வந்து சரியான இம்பார்ட்டன்ட், ரைட்? சரி, அவியல் ஒரு நம்பர் சொல்லினோம்டா உங்களுக்கு வந்து என்னத்துக்காக அந்த நம்பர் அப்படி வருதுன்றும் அவியல் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். அப்படி விளங்கப்படுத்தினா பிறகு டெசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஆனால் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் கட்டாயம் விற்றுத்தான் ஆகணுமெண்டா உங்களோட வீடை வந்து நீங்கள் ப்ரைஸ் பண்ண வேண்டியது வந்து சரியான முக்கியம். இது வந்து என்ன இம்பார்ட்டன்டா, நான் வந்து ஒரு பயஸ் ஏஜென்டா, பயஸை கூட்டி கொண்டு வாரேன், உங்களோட வீட்டை வந்து இறங்கினோனியே நான் ட்ரைவேயில் பார்க் பண்ணுறேன். வீடை ட்ரைவேயில் பார்க் பண்ணோன்னே, அதுவும் ஸ்னோ இல்லை வெளியில், ஸோ ட்ரைவேயில் பார்க் பண்ணோன்னே ஆக்கள் வந்து பார்க்க போகிற விஷயம் வந்து உங்களோட லேண்ட்ஸ்கேப்பிங், உங்களோட எக்ஸ்டீரியர், அதாவது நீங்கள் வெளியில் எப்படி வச்சுருக்கீங்களேன்னு தான் பார்க்க போயினோம். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு சில கேர் இல்லாமல் சரி போட்டு பார்ப்போம் என்ன வருதோ வரையிலையோ பார்ப்போம்னு நீங்கள் போட்டிங்களேண்டா, அது நீங்கள் விற்றே ஆகணுமெண்டா, that's a very bad decision. கொஞ்சம் டைம் எடுங்கோ, கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் காசு செலவழியுங்கோ. உங்களோட லேண்ட்ஸ்கேப்பை ஃபிக்ஸ் பண்ணணுமெண்டா கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்கோ. மல்ச் போடணுமெண்டா, சில பிளான்ஸ் திருப்பி ரீப்ளான் பண்ணணுமெண்டா, ஏன்னா அது பட்டிருக்கண்டா. கிராஸ் ஆப்வியஸ்லி பட்டு போட்டுதுண்டா, கிராஸ் வெட்டணுமெண்டா, ரைட்? புல்லுகள் வெட்டணுமெண்டா. இவ்வளோ வீடுக்கு போயிருக்கேன், புல்லும் வெட்டையில், வீட்ஸ் ஒன்றும் பிடுங்கையில், என்னோ ஓகே விற்றா விற்குது விற்காட்டி போகுதுன்ற மாதிரி தான் சில வீடுகள் வந்து இந்த மார்க்கெட்டில் போட்டிருக்கணும். ஸோ நாங்கள் முதல் வந்து இறங்கினோன்னே பார்க்க போகிறது வந்து உங்களோட எக்ஸ்டீரியர். உங்களோட எக்ஸ்டீரியரையே நீங்கள் நல்லா வச்சுருக்காமல் விட்டால் எப்படி வந்து கிளைண்ட்ஸ் நெப்பினம் இந்த வீட்டுக்கு வேல்யூ இருக்குது உள்ளேண்டு, ரைட்? உங்களோட எக்ஸ்டீரியர் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். உங்களோட லேண்ட்ஸ்கேப்பிங், உங்களோட புல் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களேண்டு வெளியில் உங்களோட வீடு வந்து நல்லா இருந்தால் உள்ளே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரைட்? மற்றது சிம்பிளான விஷயம், க்ளீன். உங்களோட வீடு ஸ்பாட்லெஸ்ஸாக இருக்கணும்,
சரியா? உங்களோட வீடு ஒன்றும் அப்கிரேட் பண்ண தேவையில்லை, பெருசாக ஒன்றும் அப்கிரேட் பண்ணி பெரிய ஷோ வீடாக காட்ட தேவையில்லை. உங்களோட வீடு க்ளீனாக இருந்தாலே, நல்ல ப்ரைஸுக்கு போட்டிருந்தாலே உங்களோட வீடு வில்படும். அதுவும் வந்து நான் எவ்வளோ கிளைண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நான் நல்ல ஒரு லைட் பெயிண்ட் அடித்தா நல்லா இருக்குமெண்டு. அவியல் என்ன சொல்கிறவியண்டா, எப்படியோ வாங்க போகிற ஆட்கள் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட்டை மாற்ற போயின்னு தானே, என்னத்துக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்கணுமெண்டு. ராங் மென்டாலிட்டி, ராங் மைண்ட் செட். நோ, பெயிண்ட் இஸ் த பெஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். பெயிண்ட் அடிக்கிறது, அதாவது பெயிண்டில் நீங்கள் செலவழிக்கிற காசு வந்து பை ஃபார் எந்த ரெனோவேஷனையும் விட ட்ரம்ப் பண்ணும். ஏன்னா உங்களோட வீட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக்கை தரும். உங்களோட எக்ஸ்டீரியர் நல்லா இருந்து அவங்க வெளியில் உள்ளே வந்து பார்க்க போகிறது உங்களோட வீட்டுண்ட வால்ஸ், எல்லா இடம் இருக்கிற வால்ஸ். அதாவது அந்த வால்ஸ் வந்து க்ளீனாக நல்ல ஃப்ரெஷ்லி பெயிண்டடாக இருந்தால் அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் உருவாகும். மற்றது வந்து கணக்காக்கள் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணக்கூடிய லைட் ஃபிக்ஸ்சர்ஸை நீங்கள் ஒரு பில்டர் வீடு விற்கலாம். பில்டர் 5 வருஷம் வச்சுருந்துட்டு அந்த வீடை நீங்கள் விற்கலாம். லைட் ஃபிக்ஸ்சர்ஸை கூட சில ஆக்கள் மாத்திரே இல்லை. லைட் ஃபிக்ஸ்சர்ஸ் மாற்றுறது காசு தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அகெயின் இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் நீங்கள் செய்யலாம், உங்களோட வீடை குயிக்காகவும் நல்ல ஒரு காசுக்கும் விற்க வைக்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினெட்லி ப்ரைஸிங். ரெண்டாவது வந்து உங்களோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் வடிவாக பாருங்கோ. ஓகே. மூன்றாவது வந்து உள்ளே வந்தோடனே என்ன சின்ன வேலைகள் செய்ய முடியுமோ, பெயிண்ட், லைட் ஃபிக்ஸ்சர்ஸ் என்னாவது உடைஞ்சிருக்கண்டா அதை திருத்துங்கோ. அதை திருத்திட்டு வீட்டை விற்க போடுங்கோ. இப்போ வந்து ஆக்கள் வந்து உடனே பார்த்தோன்னே இந்த வீடு பிடிச்சிருக்கு உடனே நாங்கள் ஆஃபர் போடுமன்ற ஒரு நிலைமை இல்லை. அவங்களும் கூட வீடை பார்த்து அது பிடிச்சிருந்தாலும் என்னமோ 2, 3, 4, 5 வீடுகளை போய் பார்த்துட்டு தான் முடிவு செய்கிறாங்க. பிறகு 2வது அவங்களோட வீடை வந்து திருப்பி பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு மார்க்கெட்டில் தான் இப்போ பையர்ஸ்ன்ற மைண்ட் செட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் ஆக்கள் வந்து இறங்கினோன்னே உங்களோட வீடை பார்த்து இது ஒரு நல்ல வீடுன்னு சொல்லுவினோம்டா வெளியில், டெஃபினெட்லி வந்து அந்த வீட்டுக்கு ஆஃபர் வரும், அந்த வீடும் விற்கும். 5000 வீடு கிட்ட போன மாதம் விற்றுருக்கு. ஸோ உங்களோட வீடும் கட்டாயம் விற்கும், ஒழுங்காக ப்ரைஸ் பண்ணா. ஓகே. என் பேர் வந்து ரகு ராஜகுரு. நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். உங்களுக்கு என்னாவது கேள்வி இருந்தால் இந்த மார்க்கெட்டை பற்றி, இல்லாட்டி நீங்கள் வீடு விற்க போகிறீங்களோ வாங்க போகிறீங்களோண்டா டெஃபினெட்லி எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என் நம்பர் வந்து 416-712-2006. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.